ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் நைட்டு டிஃபன் சாப்பிட வெளியே போய் சாப்பிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வெளியேனா எப்பவுமே ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால வீட்டில் இதை செய்யலான்னா தலைவலி, அதனால படுத்துட்டு இருந்தேன். மாமா என்ன சொன்னாங்க, வா ஏன்னா கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் வெளியே போய் எங்கே போய் சாப்பிட போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் தேவிமா, எங்கே போக போகிறோம்? எங்கேயோ கடைக்கு போகலான்னு சொன்னீங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். கடைக்கு போகலாம் இல்லை, டிஃபன் சாப்பிட கார்லயே உட்காந்து தான் சாப்பிட போறோம். கஞ்சி போட்டு வந்தியா? சிவப்பு அரிசி கஞ்சி, கருவேப்பிலை, பாருங்க, சின்ன வெங்காயம், மிளகா, இஞ்சி, உளுந்து வறுத்து, கருவேப்பிலை எல்லாம் வறுத்து, சட்னி அரைச்சி, சிகப்பரிசி கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். சிகப்பரிசியில் என்ன அரிசி தெரியுமா? மூங்கல் அரிசி. 400 ரூபாய் ஒரு கிலோ. அது ஹெல்த்துக்கு நல்லது. என்னங்க, வாங்கிட்டு வந்து ரவை மாதிரி உடச்சி வச்சுட்டு அதை தான் சாப்பிட்றேன் நான். அப்போ உங்களுக்கு டிஃபன் வேணாவா? போய் சொல்றேன், பப்ளிக்கா சொல்லிட்டு நான் டிஃபன் சாப்பிட்டேன், அப்புறம் எதுக்குமா வீட்டுல எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க. நீ சாப்பிட்டு, நீ கொஞ்சம் தானே கஞ்சி, ஏதாவது 2 இட்லி அப்படி சாப்பிடு. மக்கள் எல்லாம் நல்லது விரும்புவாங்களே கண்டி இதெல்லாம் சாப்பிட்றது சொல்றதுலாம் அவங்க தான் படப்படுறாங்க. நம்ம பார்க்கலாம் ஜாலியா இருப்பேன், பார்க்க போறேன். நான் ஜாலியா இருப்பேன்மா. நான் வேற ஒன்றும் தெரியாது. நான் ஓடிடுவேன் என் பொண்ணு கூட. எங்க கூப்பிட்டா நாள் சுற்றி என்ன இருக்கு, கட்டி கொடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னை விட்டுட்டு என் பிடிச்சி போயிட்டாரு. இவ்வளோதான் சுற்றின்னு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புன பிறகு நம்ம போகலாம். கூட போகிறேன் நான் ஜாலியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம். இருட்டாயிடுச்சு எங்க ஏரியால. இங்க பாருங்க, பயமாக்கு. லைட் இங்க வெளிச்சம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்க பார்த்துக்கோ, இங்கே இருக்கு லைட் வெளிச்சம். வாங்க மாமா. எங்க மாமா போறோம்? ஐயோ, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, இருட்டாயிருச்சு. இந்த பாருங்க, சும்மா லைட்டா சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி இங்கதான் டிராபிக் தான், என்ன பண்றது. வந்து நேரம் நம்ம யார் கேள்வி கேட்க போறா? யாரும் கிடையாது. நாங்க ஒண்டியதான். நாங்க சாப்பிட்டு நேரா வந்து படுத்து தூங்க வேண்டியதுதான். வேற என்ன வேலை இருக்கு? நாளைக்கு மாமா செம பிஸி, பாவம். வேலை பயங்கரம், வேலை டயர்டா ஆயிடுவாரு. நாளைக்கு ஆர்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேட்டரிங் ஆர்டர் பண்றாரு. அது நாளைக்கு மாமாவுக்கு ஆர்டர் இருக்கனால வேலை ஜாஸ்தியா இருக்கு. நம்மம்மா வருவாங்க வருவாங்க. சப்பாத்தி, இட்லி, பொங்கல், அப்புறம் என்ன, கேசரியா, சாம்பார், குரும்பா, சட்னி எல்லாம் இருக்கா? காபி, சட்னி எல்லாமே நாளைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த வீடியோ நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. தெரியுது மாமா எப்படி இருக்கு பாருங்க, காடு மாதிரி 2 சைடும். நாங்க கார் லைட் ஆஃப் பண்ணிட்டா அப்படியே ஹீரோன்னு இருக்கும். அவன் போடுமாவா டாடி சொன்னது அண்ணா நகர் போற பிளான் இருக்குன்னா அங்க போறோம் கஷ்டம்லாம் சொல்லல. டிராபிக்ல மாட்டிப்போமா. பூந்தமல்லிக்கு வந்துட்டோம். பூந்தமல்லிக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸா? ஆமா, பூந்தமல்லி. இது தெரியுதுங்களா பாருங்க கடை. இது என்ன? வாங்க உள்ள வாங்க, வாங்க டேஸ்ட் பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. கையிலையா? அதான் வாங்க சொல்லட்டுமா ஸ்வேதா உனக்கு? எப்படி இருக்கு? எதுக்கு சுட சுட இப்படி வாயில போடுவாங்களா? கெச்சப் கூட கொடுக்கல. சூடா இருக்கு. எனக்கு ரொம்ப டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல அவ்வளவுதான். ஆனா ரைஸ் வந்து நிறைய இருக்கு பாருங்க, ஒரு தட்டு நிறைய இருக்கு. ஆனா எவ்வளவு நீ ரேட்டு? எனக்கு ஆம்லேட் சொல்றேன். பரவாயில்லம்மா, ஆம்லேட் வேண்டியதுன்னு. அதுலயே முட்டை இருக்கு, நல்லா இருக்காது. சொல்லு. தனியா சும்மா குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். மொத்தம் குழம்பு ஊத்தியா? ஆம்லேட். சரி லாஸ்ட்ல சொல்லிக்கலாம் வேணும்னா. பரவாயில்ல பரவாயில்ல. மதியில வேணும் தட்டுக்கம்மா. இங்க காமின்றா உனக்குன்றா? அது மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு. எப்படி இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் எப்படிமா இருக்கு? மடியில அப்படி திரும்பிக்கிறேன். 3 பேரு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவா. எனக்கு புரியாது. தோசை ப்ரோக்ராம் போட்டது வந்து ஆனர் போற மாதிரி டிராபிக்ல வண்டி அப்படின்னா எனக்கு காலையில வேலையா இருந்தா நல்லா டிராபிக் வண்டி வரணும்னு சொல்றோம். ஏமாத்திட்டாரு, நல்லா ஏமாத்திட்டாரு. ஸோ இப்போ நம்ம எங்கன்னா நசரத்பேட்டையில் இருக்கோம். பூந்தமல்லி தாண்டி நசரத்பேட்டையில் ஜஸ்ட் பார்த்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறது. ஓகே, ஆவரேஜா இருக்கு. ரேட்டு வந்து 120 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸ்வேதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு வீட்டுல. சொல்றேன் பப்ளிக்கா சொல்லிட்டு நான் டிஃபன் சாப்பிட்டேன், அப்புறம் எதுக்குமா வீட்டுல எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணாம் சொன்னேன், கஞ்சி போட்டு வந்திருக்கேன். வேணாம் சொல்லிட்டேன். இவர் தான் போய் வாட்டர் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன செய்யலாம்? இல்ல அவங்க சொன்னாங்க நீங்களே பாத்துக்க மக்களே. அவங்க சொன்ன டைலாக் அது. நீங்களே பாருங்க மக்களே, நான் சத்தியமா எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. உண்மையதான் நான் வாழான்றேன். நான் சொல்லிட்டேன். சொல்லவே இல்ல, நாங்க சொன்னேன். நீதான் சொல்லிட்டேன் தோசை. இல்ல நான் அவங்க கிட்ட என்ன சொல்லலாம் தெரியுமா? நான் சொன்னேன் நான் சொன்னேன் அவங்க கிட்ட, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சாப்பிடுவாங்க.
சொன்னேன் எப்பவுமே இதே நடக்கும். என்னால பேசவே முடியல. அழகு முடியல, கண்ணுல தண்ணி வந்து தின்ன முடியாது அப்படின்னு அந்த தட்டை பார்க்கலாம். முடியாம சாப்பிடலாம். Please. 2 தோசையில எவ்வளவு வச்சிருக்காங்க மட்டும் தின்ன முடியாது அப்படின்னு தின்ன முடியாது அப்படின்னு தின்ன முடியாது தின்ன முடியாது தின்ன முடியாது தின்ன முடியாது அப்படின்னு பாருடி. கொஞ்சோன்னு வச்சுட்டு எலும்புதான் பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன சிரிக்கிறது என்ன சாப்பிடறதுக்கு போறாங்க. அவ்வளவுதான், ஜாலியா எடுத்துக்கோ. நான் கஞ்சி போட்டு ஆசையா எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து தோசை வீட்டுக்கு போய் போடுவீங்க அததான் நானும் சொன்னேன். அதெல்லாம் சாப்பிட முடியாது. சும்மா அப்ப என்ன பண்ணுவ? வீட்டுல ராணிதான் அதனால கொஞ்சம் மாமா பொறுமையா சாப்பிட்டு முடியல, வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுக்கிறேன். முடியாம சாப்பிடாதீங்க, செட் ஆகாது. அது ஒண்ணுல கொஞ்ச நேரம் சிக்கன் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டோம். அவருக்கு பசி வரடி. மதியானம் கொஞ்சோண்டுதான் சாப்பிட்டாங்க, சாப்பிடல, அதனாலதான் செட் ஆகாது. நண்டு ரசம் ஓகே. வீட்டுல போய் மாத்திரை போட்டுக்கோங்க. என்னதான் நண்டா? நண்டே அவர் தொடவே மாட்டார். அதுதான் அதனால சாப்பிடலன்னு சொல்றேன். காமி ஷவர்மா காமி. மேடத்துக்கு ஸ்பெஷலா ஷவர்மா. ஆனா நானும் கொஞ்சம் புடிங்கி சாப்பிடுறேன். கொஞ்சோண்டு கொடு. பிரிக்கிறேன்னு எவ்வளவு நேரம் ஆக்குறா அவர். அப்படியே பேப்பர்லாம் ஓட்டிட்டு பேப்பர் ஆமா இது நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். Yeah.